அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா, முபாரக்கான இரவில் இந்த குர்ஆனை நாம் அருளினோம். பாத்தீங்களா, முபாரக்கான இரவு அல்லாஹ் சொல்றான். இந்த இரவு அதுதான் இந்த பராத் இரவு, அதுதான் ஷாபான் 15. அந்த இரவுல நம்ம விசேஷ தொழுகைகள்ல ஈடுபட வேண்டாமா? அந்த பகல்ல நம்ம நோன்பு வைக்க வேண்டாமா? அந்த நாள்ல சிறப்பு வணக்க வழிபாடுகள், பள்ளிவாசல் அலங்கரிக்கிறது அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாமா என்று சொல்லி மக்கள் வழி எடுக்கிறாங்க. மார்க்கத்தில் எல்லை மீற செய்ய தூண்டுகிறார்கள். குர்ஆன்ல அப்படி ஒரு வசனம் இருப்பது உண்மை. முபாரக்கான இரவில், அல்லாஹ்வினுடைய அருள் நிறைந்த இரவில் குர்ஆனை நாம் அருளினோம் அல்லாஹ் சொல்றான். அதில் சொல்லப்பட்டிருக்கிற முபாரக்கான இரவு பராத் இரவு, அப்படி இரவு குறித்து குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டுச்சா? அதுதான் நமக்கு குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டானே. எந்த இரவு அது? ரமலான் மாதத்தில் அமைய பெற்றிருக்கிற லைலத்துல் கத்ர் என்கிற பாக்கியம் பொருந்திய இரவு. அல்லாஹ்வுடைய அந்த வசனத்துக்கு அல்லாஹ்வுடைய விளக்கத்தை தானே நீங்க தேடி போகணும். நீங்களாக பராத் இரவுன்னு ஏன் நீங்க அர்த்தம் வைக்கிறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல மத்த வசனங்களை தெளிவா சொல்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் எத்தகையது என்று சொன்னால் அதில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. அப்ப ரமலான் மாசத்துல தான் குர்ஆன் அருளப்பட்டது என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டதற்கு பிறகு அதில் லைலத்துல் கத்ர் என்கிற பாக்கியம் பொருந்திய இரவில் தான் குர்ஆனை நாம் அல்லாஹ் அருளி இருக்கிறான் என்று மிக தெளிவாக குர்ஆன்ல நமக்கு சொல்லப்பட்டு விட்டதற்கு பிறகு பரக்கத்து நிறைந்த இரவு என்பது பராத் இரவு நீங்க எப்படி அர்த்தம் வைக்கலாம்? அப்ப குர்ஆன் என்ன பராத் இரவுல அருளப்பட்டுச்சா, ரமலான் மாசத்துல அருளப்பட்டுச்சா, லைலத்துல் கத்ர் என்கிற பாக்கியம் பொருந்திய இரவுல அருளப்பட்டதா? இவ்வளவு தெளிவா குர்ஆன்ல வழிகாட்டுதல் இருக்கும் போது இவங்க அந்த மார்க்கத்தில் இல்லாத காலமா இவங்க முன்னோர்கள் செய்து வந்த உன்னை நியாயப்படுத்துவதற்காக குர்ஆனை வளைக்கிறாங்க.